ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கூன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 8வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். முதல் 7 எபிசோட் வீடியோவை நீங்க தேடி அலையணுன்ற அவசியமே இல்ல. 7 எபிசோட் லிங்கையும் தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரே பிளேலிஸ்டா மேல கால்ல கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இன்ட்ரோ வேணான்றவங்களுக்காக ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போற ஆப்ஷனை கீழே வீடியோவோட டியூரேஷன் ஓடுற லைன் இருக்குல்ல, அங்க கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி டைரக்டா வீடியோக்குள்ள போகணுன்றவங்க போயிடுங்க. போன எபிசோட்லங்க நம்ம மட்டும் இல்ல, வில்லியே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து வில்லி எல்லாம் மெர்சல் ஆயிட்டால. ஆக்சுவலா ஒரு இடத்துல வச்சு கோடம கொல்ல வில்லி ஒரு டிராப்ப செட் பண்ணியிருந்தா. அதே இடத்துக்கு ஆன்ட்டியும் வந்திருந்தாங்க. அது ஹீரோயினோட பிளான். ஒருவேளை கோடம கொல்றதுக்கு வில்லி இங்க வந்தா ஆன்ட்டிய பாப்பா, ஒரு சிம்பத்தி உருவாகும். அதை வச்சு கோடமோட கொலையை தடுத்தலாம்னு நினைச்சு ஹீரோயின் அப்படி பண்ணா. பட் அங்க வில்லியே வரல, பார்ட்னரை போக சொல்லிட்டா. அப்புறம் அங்க ஒரு மாதிரி கசமசாலா நடந்து கோடம் எல்லாரும் போற வழியில வெளியே போகாம அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச எஸ்கேப் ரூட் ஒன்னு இருக்கு, அது வழியா வெளியே போக பார்த்தான். அவனை பார்த்துட்டு ஆன்ட்டி அவனுக்கு பின்னாலேயே போனாங்களா. அங்க ஹீரோயின் கூடவே இருந்து குழி பறிச்ச ஏஜென்ட் பெத்தகை பாட்டிக்கிட்ட விலகி போய் கோடம அவங்க ஆளுங்கள்ட்ட ஒப்படைக்க கோடம மயக்கமாக்கணும். அதே டைம் அங்க வந்த ஆன்ட்டி ஏஜென்ட்டா பாத்துட்டாங்க. அது ஆன்ட்டி, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. வேட்டைக்காரன், காவலன், துப்பாக்கி, கன்னியப்பன், மாரியப்பன் அப்படின்னு நானமோ சொல்லி சமாளிக்க பார்த்தா. அப்ப வில்லி கிட்ட இருந்து கோடமுக்கு கால் வந்து அதை ஆன்ட்டியே அட்டன் பண்ணி வில்லி வெளியே இருக்காளோன்னு நினைச்சு அவளை பார்க்க எக்ஸிட் ஒரு கதவை திறந்தாங்க பாருங்க. அதாங்க பெரிய தப்பாயிடுச்சு. எப்படியும் கோடம் அங்க சாகலனா இந்த வழியா தான் தப்பிப்பான். கதவு திறந்தா அவன் கதையை முடிச்சிடலான்னு வில்லி அங்க ஒரு டிராப்ப செட் பண்ணியிருந்தா. அதுல மாட்டி ஆன்ட்டி இறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பிளான் பண்ண மாதிரியே கோடம கடத்தி கொண்டு போன பெத்தகை பாட்டியோட ஆளுங்க அவனை கொன்னுட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதோட ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாம வில்லி தவிச்சிட்டு இருந்தப்போ எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. இந்த எபிசோட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த எலியும் பூனையும் விளையாட்டு என்னங்க பெருசு. இத்தனை எபிசோடா ஒளிஞ்சு அடிச்சிட்டு இருந்த வில்லி ஆன்ட்டி போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா. நான் வரேன், தனியா போட்டு பாத்துருவோம், நீங்களா நானான்னு அப்படின்னு நேராவே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ ஒளிஞ்சிருந்து அடிச்சாலே விளைவு படு பயங்கரமா இருக்கும். நேரா வந்தா சொல்லவா வேணும். சோ வில்லியோட கையில யாரெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க, வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா. 8வது எபிசோட ஓபன் பண்ணா போன எபிசோட்ல செத்த ஆன்ட்டி சாவறதுக்கு முன்னால அப்பெல்லாம் வில்லி ஸ்கூல் படிச்சிட்டு இருந்திருக்கா. சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. செத்த நேரம் வில்லி கைகால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காளா. பிரேயர் பண்ண விடாம ஒரு சவுண்ட கொடுத்ததும் அடுத்து வில்லிய ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல உட்கார வச்சு, ஏமா நாங்க சர்ச்சில் இறந்தவன் அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், ஏன் நான் உன் அம்மா கிட்ட பேசுறது உனக்கு பொறாமையா இருக்கா? உன் அம்மா எல்லாம் உயிரோட இருக்கப்போ நானும் உன் அம்மாவும் எவ்வளவு பேசுவோம் தெரியுமா? உன் அம்மா பேசுறாளோ இல்லையோ, நான் பேசுறத மணி கணக்கானாலும் அப்படியே உட்காந்து கேட்பாமா. அந்த மாதிரி ஒரு ஆள் போனது லாஸ்ட் தான் அப்படின்னு ஆன்ட்டி ஒரு ஃபீலிங்ஸை போட பதிலுக்கு வில்லி, இதை நீங்க சொல்லும் போது தாங்க எனக்கு பொறாமையா இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் உட்காந்து கேட்க ஆள் இருக்காங்களே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு வில்லி ஒரு ஃபீலிங்ஸை போடுறா. எகிரி அடிச்சனா யமலோகத்துல போய் உழுவ, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? ஏன் நீ பேசினா நான் கேட்க மாட்டேனா? இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்தா உன் அம்மாவோட போட்டோவை பிடி, நீ என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா அவங்கள்ட்ட பேசு இப்படின்னு ஆன்ட்டி போட்டோவை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போட்டோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த வில்லிக்கோ திடீர்னு ஒரு வைப்ரேஷன், காதெல்லாம் கொய்யின்னு ஆகுது. அப்படியே ஃப்ரேம தலைகீழா திருப்புனா எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு ஆளே இல்லாத இடத்துல வெறும் போட்டோவை மட்டுமே பார்த்து வில்லி சொல்றா. அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தாங்க. இறந்த ஆன்ட்டிய சுடுகாட்டுல புதைக்க போறாங்க. இங்க ஆன்ட்டிக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் இல்ல, எப்படியும் இந்த இடத்துக்கு வில்லி வருவான்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அப்படி எதிர்பார்த்த பாட்டியோட ஆளுங்களும் பற்றைய போட்டிருக்கானுங்க. வில்லி வருவான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரலங்க. நல்லா ஓட்ஸ் சாப்பிட்டு வளர்ந்த ஓனா மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல, உங்களுக்கு எதுவும் தப்பா கேட்கலையே. ஓட்ஸ் சாப்பிட்டு வளர்ந்த ஓனா நம்ம சேனல், குடும்ப சேனல் ஞாபகம் இருக்குல்ல. தப்பா நினைச்சு சேனலுக்கு வெட்டு வச்சிடாதீங்க. சோ அவன் தான் பார்ட்னர். அவன் மட்டும் அங்க நின்னு யாரெல்லாம் அங்க இருக்காங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நோட்டம் விடுறான். இன்னொரு பக்கம் ஜோன்னு மழை. சம்பவம் நடந்ததுல இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளேயே முடங்கி கிடக்குற ஹீரோயின். இந்த டிரைவர் தம்பியும் எப்ப பாரு ஹீரோயின் கூடவே தானே வால் மாதிரி சுத்திட்டு இருப்பான். அவனு ஹீரோயின் வீட்லயே தான் இருக்கான். மழை அதிகமா பெய்யுது, ஜன்னல்லாம் திறந்துருக்கு. ஹீரோயின் மூஞ்சில சாரல் அடிக்க, எப்பா ஏனப்பா டிரைவர் தம்பி எங்கப்பா அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடாம்பான்னு ஹீரோயின் எத்தனையோ தடவை கூப்பிட்டும் டிரைவர் தம்பி கிட்ட இருந்து எந்த வித ரியாக்ஷனும் இல்ல. எழுந்திருக்க முடியாம ஏஞ்சி ஹோட்டுக்குள்ள இருந்து ஆம வெளியே வர மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஹீரோயின் ஊர்ந்துகிட்டே மூளையில படுத்திருக்க டிரைவர் தம்பி கிட்ட போறா. தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவனுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு நெருப்பா கொதிக்குதுன்னு. அப்ப கூட ஹீரோயின் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறத விட அவன் பாக்கெட்ல இருக்க பர்ஸ்
மேலதான் கண்ணை வைக்கிறா. இங்க எப்படி போயிட்டு இருக்காங்க வில்லி கிட்ட போனா, நம்ம ஊர் திருவிழாலாம் சாமி வர மாதிரி உரிமைய போட்டு தேயின்னு தேய்ச்சு மிரள விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க ஒரு சடங்கு நடக்குதுங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள்லாம் இல்ல, நிறைய பெண்கள் கும்பலா ஒரே மாதிரி ஆடுறாங்க. அதுல ஹீரோயினும் ஒரு ஆளா, சாரி வில்லியும் ஒரு ஆளா வெறி பூச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கா. ஆன்டி போயிட்டாங்கன்ற கொஞ்சோண்டு கவலை கூட அவ மூஞ்சில இல்ல. ஆடி முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தவ ஆன்டி இன்னமும் உயிரோட அவ கூடவே இருக்க மாதிரி. எனக்கு மேங்கோ ஃபிளவர் பிடிக்கும், ஆன்டிக்கு பிஸ்தா தான் பிடிக்கும். இப்ப என்ன வாங்குறதுனே தெரியலையே, ஆன்டி நீங்களே சொல்லுங்க நான் என்னதான் வாங்குறது அப்படின்னு ஆள் இல்லாத இடத்துல யார்ட்டையோ கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டது மட்டும் இல்ல, ரிட்டன் பதிலும் வந்த மாதிரி. ரைட், ஆன்டியே சொல்லிட்டாங்க, இதுவா அதுவான்னு யோசிக்கிறத விட நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு ஒட்டுமொத்த ஐஸ்கிரீமையும் வாங்கி வச்சு வில்லி ஒவ்வொன்றையா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்ட்னர் வில்லிக்கு கால் பண்றான். இப்பதாமா சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன், உன் ஆன்டியை நல்லபடியா புதைச்சிட்டாங்க, நீ அங்க வந்திருக்கலாம்ல, ஏன் வரலன்னு கேட்டா, நான் ஏன் வரணும், சும்மா என்ன மச்சு உளராதரா, வெயிடா போன, நான் வேற ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது உருகிட்டு இருக்கு அப்படின்னு போனை வச்சுட்டு இவன் மும்பரமா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அந்த இடமே டார்க் ஆகுது. கொய்யால வில்லிக்கு முன்னால கருப்பா ஒரு உருவம் இருக்க மாதிரியும், அந்த உருவம் வில்லியோட ஐஸ்கிரீமை ஷேர் பண்ற மாதிரியும் நானமோ காட்டி நமக்கு அல்ல கிளப்புறாங்க. அதை முடிச்சுட்டு பெத்தகை பாட்டிக்கிட்ட வந்தா, பெத்தகை பாட்டியோட முதல் பையன் மேயர் எலெக்ஷன்ல நிக்க போறான். கோடமும் அதே எலெக்ஷன்ல நின்னு என்னதான் உள்ளுக்குள்ள அவன் கெட்டவனா இருந்தாலும் வெளியே அவனுக்கு ஏகபோகமான பேர் தானே. சோ அவன் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. எங்க அவன் இருந்தா பையன் ஜெயிக்க மாட்டான்னு அதுக்குதான் அவனை போட்டே தள்ளிருக்காங்க. சோ போட்டிக்கு வந்தவனோட போட்டி எடுத்ததும் முதல் பையனுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் மக்களை கொட்டி வச்சு கோடமோட இழப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிறாராம். அது மூலியமா சிம்பத்திய கிலோ கணக்குல அள்ளி போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதே இடத்துல தனியா உட்காந்து பெத்தகை பாட்டி, அவங்க எடுபடி லேடி ஏஜென்ட் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கேன்ற ஒரு கிள்ளிய பிடிக்கணும்னு ஹீரோயின் உட்பட ஒரு டீமையே அசம்பிள் பண்ணி அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணதே பாட்டி தான். இப்ப பாட்டியோட வேலை முடிஞ்சிடுச்சு. சோ இனிமேல் கேவ பிடிக்கவும் வேணாம், இந்த டீமும் வேணாம், கலைச்சு விட்டுருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பண்ண திலாலங்கடி வேலை என் சைட்ல இருந்து ஒரு பர்சன் கூட லீக் ஆக வாய்ப்பு இல்ல. உன் சைட்ல ஒன்ன விட்டு இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எதையாவது தேடி போய் ஏதாவது கசிஞ்சுது, உனக்கு பொண்ணு அப்பான்னு 2 பேர் இருக்காங்கம்மா, நானா சொல்ல வேண்டியதில்ல, உனக்கா புரியும்னு நினைக்கிறேன் இப்படின்னு பெத்தகை பாட்டி ஏஜென்ட்டுக்கு மிரட்டலை விடுதுங்க. ஐயோ மேடம், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், அந்த கூட்டத்திலேயே ஹீரோயின் மட்டும்தான் கோளாறு. நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ இனிமேல் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டா, எல்லாம் நம்ம கட்டுப்பாடுல தான் இருக்கு, டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு ஏஜென்ட் பெத்தகை பாட்டிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஒத்து உதுரா. திரும்ப இந்த பக்கம் ஹீரோயின்ட்ட வந்தா, உடம்பு சரியில்லாம இருந்தால டிரைவர் தம்பி கண்ணை முழிச்சிட்டான். ஏன்டா கண்ணை முழிச்சோன்னா அவன் ஃபீல் பண்ற அளவுக்கு எழுந்ததுமே இன்வெஸ்டிகேஷன் தான். யார் தான் நீ, என்கிட்ட வந்து சேர்ந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீ யாரு, உன்னோட பாஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. போன எபிசோட்ல கோடம கொல்ல வில்லி பிளான் பண்ணி ஒரு ட்ராலில இருந்து ரோபோட்டியா வெளியே அனுப்பி விட்டால, ட்ராலில இருந்து ரோபோட் வெளியே வரும்போது ட்ராலி உனக்கு பக்கத்துல தானே இருந்துச்சு. அது பார்ட்னர் ட்ராலியை உள்ள தள்ளிட்டு வரப்போ பரவாயில்ல கூட, நான் சாப்பாடை கொடுக்குறேன்னு டிரைவர் தம்பி தான் அதை வாங்கியிருப்பான். இவன் பிளான் பண்ணி வாங்கினானோ இல்ல தெரியாம வாங்கினானோ நமக்கு அது தெரியலங்க. ட்ராலி அவனுக்கு பக்கத்துல இருந்துச்சா, அதை வச்சு சந்தேகப்பட்ட ஹீரோயின் நல்லா மியூட்டான மியூட்டன்ட் மாதிரி இருந்துகிட்டு, ஏன் நீ கேவோட கூட்டாளியா இருப்பன்னு நான் சந்தேகப்படக்கூடாது, நீ தூங்கிட்டு இருந்தப்போ நான் உன் பர்ஸ் எடுத்து பார்த்தேன், அதுல இருந்து உன் ஐடி கார்டை வச்சு எனக்கு உன் பேர் மட்டும் தான் தெரிய வந்துச்சு. ரீசெண்டா உன் ஒரிஜினல் பேரை லீகலா நீ வேற பேரா மாத்திட்ட, அதனால உன் பாஸ்டையும் நோண்ட முடியல. சரின்னு போன் எடுத்து பார்த்தா நம்ம டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நம்பர் மட்டும் தான் உன் போன்ல இருக்கு. யார் தாண்டா ராஜா நீ, அது எப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட் லைஃப்னு எதுவுமே இல்லாம ஃபுல்லா நாங்க மட்டுமே உன் வாழ்க்கையில இருப்போம் இடிக்குதேன்னு ஹீரோயின் என்கொயரி பண்ணதும் டிரைவர் தம்பியால பேச முடியும், அதை நமக்கு மட்டும் தான் காட்டினாங்க, மற்றவங்கள்ட்டலாம் பேச முடியாத மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். ஸோ பேச நினைச்சதை போன்ல டைப் பண்ணி அதை டெக்ஸ்டா போட்டு காட்ட, என் கூட வாங்கல, நான் உங்களை ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன், அங்க உங்களுக்கு எல்லாமே புரியும்னு டிரைவர் தம்பியோட வீடு எதுவோ அங்க ஹீரோயினை கூட்டிட்டு வரான். அங்கேயுமே இவனோட பழைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் இல்ல. பட் டிரைவர் தம்பிக்கு அவன் டீம் மேல நல்ல பாசம் இருக்க மாதிரியும், டீம் ஆளுங்களையும் இவனே லிங்க் பண்ற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தா அதை அவங்க ஞாபகார்த்தமா எடுத்து வந்து வச்சிருக்கான். அப்படி ஹீரோயின் ஞாபகார்த்தமா ஒண்ணு, அசிஸ்டன்ட் ஞாபகார்த்தமா ஒண்ணு, ஏஜென்ட் ஞாபகார்த்தமா ஒண்ணுன்னு தனித்தனியா சில பொருட்கள் இருக்கு. பக்கத்திலேயே வில்லிக்கு ஹெல்ப் பண்றவங்கள்ட்ட டெவில் பொம்மை ஒண்ணு இருக்கும்ல, எக்ஸாக்டா அதே மாதிரி இல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பொம்மை இருக்கா, இது ஏன் வாங்கிட்டா இருக்கு, அப்ப நீ அவால் தானான்னு ஹீரோயின் கேட்டா, நல்லா பாருங்க இது என்ன அந்த பொம்மையா, ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி, இந்த பொம்மைக்கும் வில்லிக்கும் என்ன சம்பந்தம், ஏன் வில்லிக்கு ஹெல்ப் பண்றவங்கள்ட்ட இந்த பொம்மை இருக்கு, அதை கண்டுபிடிக்க அதை நான் கூடவே வச்சிருந்தேன். என்ன கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சென்டர் பாயிண்ட்ல தான் இந்த பொம்மைலாம் ஒண்ணு கூடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிரைவர் தம்பி சொல்லிட்டு இருக்கப்போ டேபிள்ல மெமரிஸ்ன்னு போட்ட ஒரு புக் இருக்கு, அதை திறந்தா அதுலயும் முழுக்க முழுக்க ஹீரோயின், அசிஸ்டன்ட், ஏஜென்ட், டிரைவர் தம்பி இவங்க கூட இருந்த மூமெண்ட் அப்ப எடுத்த போட்டோ அதுவா தாங்க இருக்கு. திரும்ப திரும்ப எங்க சுத்தினாலும் இவங்க டீம் மட்டுமே இருக்கிறது தான் ஹீரோயினுக்கு சந்தேகமாவே இருக்கு. புக்கோட கடைசி பக்கத்துல டிரைவர் தம்பி ஒரு ஆபீஸ் எம்ப்ளாயா இருந்தா எப்படி இருப்பான்,
ஸ்போர்ட்ஸ் சூட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு பழம் மாதிரி இருந்தா அப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு. எது எப்படி வேணா இருக்கட்டும்டா, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இல்ல, இனிமேல் நீ நானும் பாத்துக்க வேணாம், கத்தம் கத்தம், என் வீட்டுக்கு வராதன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு ஹீரோயின் போக அந்த பக்கம் அசிஸ்டன்ட் ஆபீஸ் வரான். இவங்க டீமையே கழிச்சிட்டாங்க. வில்லிய பிடிக்கிறதுக்கு இவங்க என்னென்ன டீடைல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் மொத்தமா பொறுக்கி போட்டு எடுத்துட்டு போக ஏஜென்ட்டும் அங்கதான் இருக்கா. ஏஜென்ட் பார்க்காத நேரத்துல அசிஸ்டன்ட் அங்க இருந்த ஃபைல்ல ஒண்ணு இடுப்புல தூக்கி சொருவிக்கிறான். அதோட இவனை வேற டீமுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஏஜென்ட்டும் அதே டீமுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வருவான்னு நினைச்சா அவதான் ஒரு நடுவாக்கு எடுத்த நரியாச்சே. பெத்தகை பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான காரணமே முதல் பையன் மேயர் எலெக்ஷன்ல ஜெயிச்சா அவன் கூட ஒட்டிக்குதானே, ஏன் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு. சோ இப்ப எலெக்ஷனுக்காக நடக்க போற பிரச்சார கூட்டத்துல அவளுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்ட அசிஸ்டன்ட்டுக்கு ஷாக்கு. இது முடிஞ்சதும் எலெக்ஷன் சம்பந்தமா ஏஜென்ட் இப்ப அங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காளே, பிரசாலங்கள்ட்ட பேட்டி ஒண்ணு கொடுக்குறா. அது டிவில ஓடுது. இத ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வில்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு குடிகார அம்மா பையன் சாப்பிடலன்னு அவங்கிட்ட ரொம்ப ஹாஷா நடந்துகிட்டு அவனை செருப்பெல்லாம் தூக்கி அடிக்க அந்த செருப்பு ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க டேபிள்ல வந்து விழுது. அப்புறம் குடிகார அம்மா எஞ்சி வெளியே வந்துடுறாங்க. காட்ட ஆளுங்க முன்னால எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நடிச்ச வில்லி குடிகார அம்மா போனதும் இவளும் பின்னாலேயே வெளியே வந்து அம்மாவை தூக்கி ஒரு பில்டிங் மேல வச்சு எந்த செருப்பு அந்த அம்மா தூக்கி போட்டுச்சோ அதே செருப்பா அவங்க வாயில கவ்வா கொடுத்து, நான் திமுரு இருக்கணும் உனக்கெல்லாம் வாழ தகுதியே இல்ல, பேசாம செத்துறியா அப்படின்னு கேக்குறா. அந்த அம்மா உயிரை காப்பாத்திக்க வில்லிய டபுக்குன்னு தள்ளி விட்டுருது. திடீர்னுங்க வில்லி ஒரு தும்பலை போட்டதும் வில்லிக்கு பக்கத்துல கருப்பு உருவம் ஒண்ணு செதற மாதிரி காட்டி வில்லி போய் கீழே எட்டி பார்த்தா அந்த அம்மா எப்படி கீழே ஊந்துச்சுன்னே தெரியலங்க. கீழே ஊந்து செத்து போச்சு. இங்க ஒரு ட்விஸ்டா கேட்கணுமே, செத்த அம்மாவை பார்த்துட்டு இருந்த வில்லி சடனா பின்பக்கம் திரும்பி, சரி ஆண்டி உன் இஷ்டம், இனிமேல் நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம அவங்க எல்லாரையும் கொன்னு குவிக்கலாம் அப்படின்னு செத்த ஆண்டி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறா, அவங்க உயிரோட இருக்க மாதிரி. இதோட வில்லி இதை சொன்னதும் கருப்பு உருவம் ஒண்ணு அவ மேல வந்து அட்டாச்சும் ஆக, என்னங்கடா பேய் படம்லாம் ஒட்டி காட்டுறீங்க அப்படின்னு ஒண்ணும் புரியாம நம்ம முடிச்சிட்டு இருந்தா அசிஸ்டன்ட் கிட்ட போயிடுறாங்க. அவனுக்குன்னு ஒரு தனி வேலை, தனி ரூம் எல்லாம் கொடுத்தாச்சு. வேலை பார்க்க ரூமுக்குள்ள போனவனுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. போன எபிசோட்ல கோடம கொல்ல போன இடத்துல வில்லிக்கு பதில் பார்ட்னர் அங்க வந்தான்ல, ஹீரோயினுக்கு அது தெரிஞ்சு அவன் தப்பிக்கவும் செஞ்சான். அப்ப வெளியே வேலைக்காரன் வேஷத்துல இருந்த அசிஸ்டன்ட் பார்ட்னரை பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, பிடிக்க முடிஞ்சிருக்காது. அப்ப இவன் பார்த்த விஷயம் ஒண்ணு இப்பதான் ஞாபகம் வருது. ஓடின பார்ட்னரோட ஷர்ட்டை பிடிக்கும் போது அவன் ஷோல்டர்ல இவன் ஒரு டாட்டுவா பார்த்திருப்பான். மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகம் இருக்க வரைக்கும் டாட்டூ அப்படியே பேப்பர்ல ஒரு கிறுக்கு இருக்கணும். இதை ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் வீட்டுக்கு போறான். அது எந்த கவலையும் இல்லாம உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கு. கேம் விளையாண்டு முட்டிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண அசிஸ்டன்ட், நாங்க இவ்வளவு லேட்டு, உங்களுக்காக தான் சரகெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், வாங்க உட்காருங்க, ஒரு கட்டிங்க போடுங்க அப்படின்னு சரகெல்லாம் ஊத்தி கொடுக்குறான். சரக்குன்னா சகலத்தையும் மறக்கிற ஹீரோயின் இப்ப என்னடான்னா, வேணாம்பா நான் குடிக்கிறத விட்டேன், சரக்கே வேணான்றா. ஐயோ நீங்க குடிக்கிறத விட்டீங்கன்னா அப்ப கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஏங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டா, நான் பண்றது குடிச்சாலே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு அந்த கருமாந்திரத்தை குடிச்சுக்கிட்டு, அதான் வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். ஆமா இப்ப நீ எதுக்கு வந்திருக்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு சீக்கிரம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் பாயிண்ட்டுக்கு வந்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கேவோட கூட்டாளி அந்த பார்ட்னர் யாருன்னு என்கிட்ட ஒரு சாலிடான எவிடன்ஸ் இருக்கு, அதை காட்ட தான் வந்தேன் அப்படின்னு அரைக்குறையா இருக்குன்னு அந்த டாட்டுவோட டிராயிங் எடுத்து காட்டுறான். ஐயோ இவன் ஒரு வெத்து வெட்டு வேதாந்தமா இருப்பான் போல, இதை வச்சு நான் என்னடா பண்ணேன், இதை வேற பெருமையா எடுத்துன்னு காட்டுறான் பாரு அப்படின்னு ஹீரோயின் மூஞ்சி மாறும்போது அவளுக்கே ஒரு யோசனை. குடுகுடுன்னு டேபிள்கிட்ட ஓடி போய் இவ 2 டிராயிங் எடுத்துட்டு வரா. பார்ட்னரை ஃபர்ஸ்ட் துரத்த ட்ரை பண்ணதே ஹீரோயின் தானே. பார்ட்னர் மூஞ்ச முழுசா பார்க்கலனாலும் பார்த்த வரைக்கும் அதை டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருக்கா. அதை அசிஸ்டன்ட காட்டினா, சூப்பருங்க இப்படியே தாங்க இருக்கா அவன் மூஞ்சி, புஷ்டிங்லேன்னு அசிஸ்டன்ட்டும் ஹோப் கொடுக்குறான். அந்த ட்ரையல் ஷோ நடந்த இடத்துலப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானுங்க. சோ உள்ள வந்தா இவன் யாருன்னு தெரியல, ஆனா இவன் தப்பிச்சு ஓடனால அந்த வழிகள்ல இருக்க கேமரா எதையாவது செக் பண்ணி இந்த உருவத்தோட இருக்கவன் மாற்றானான்னு பாக்குறியா. எனக்கு இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்க நம்பிக்கை இல்லதான், ஆனா என்ன பண்றது, நீ மட்டும்தான் இருக்க, நான் வேற யார்கிட்ட சொல்ல அப்படின்னு ஹீரோயின் புலம்ப. அதெல்லாம் விடுங்க, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன ஒரு டவுட்டு, அந்த சம்பவத்துல கோடம் ஆன்டின்னு 2 பேர் செத்தாங்கல்ல, எப்படிங்க அவங்க செத்தாங்க? நான் உள்ள அடிப்பட்ட டிரைவர் தம்பியை தூக்கிட்டு வெளியே வந்தேன், என்ட்ரன்ஸ் வழியா வெளியே வந்த எல்லாரையுமே நான் நோட் பண்ணேன். ஆன்டி கோடம் 2 பேரும் முன்கேட் வழியா வரவே இல்லைங்க, வேற எந்த வழியில அவங்க போயிருப்பாங்க. அதை மீறி ஆன்டி என்னடான்னா மெயின் என்ட்ரன்ஸை விட்டு 250 மீட்டர் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல பணமா இருந்திருக்காங்க. கோடம் சம்பந்தமே இல்லாம வெளியே வேற எங்கேயோ கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்ததா சொல்றாங்க. இது எப்படிங்க சாத்தியம்? யாருக்கும் தெரியாம 2 பேரும் எந்த வழியில தான் போயிருப்பாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அடுக்கடுக்கா கேள்வியை முன் வச்சதும் எனக்கு தெரிஞ்சு அங்க எமர்ஜென்சி எக்ஸிட்னு கோடமுக்கு மட்டுமே தெரிஞ்ச வழி ஏதாச்சும் இருக்கும்டா, அது வழியா தான் 2 பேரும் போயிருக்கணும். ஆனா கோடம் எங்கேயோ எப்படி செத்தான்றது தெரியல. மேபி கோடம் அந்த வழியா தப்பிக்க சான்ஸ் உண்டு, தப்பிச்சா அங்க அவனை டிராப் செட் பண்ணி கொண்டுலான்னு வில்லி பிளான் பண்ணிருக்கலாம். தெரியாம அதுல ஆன்டி
போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு உண்மை எதுன்னு தெரியாம பொய் எதுன்னு புரியாம மண்டைய குடஞ்ச ஹீரோயின் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா. நம்ம கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் இல்ல. சோ நம்ம கண்ணால எதை பார்த்தோமோ அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஃபுட்டேஜ். மெயின் கேட் வழியா யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள நீ பார்த்தன்றல்ல, நம்ம ஏஜென்ட் இருக்கால அவ அந்த வழியில வந்ததை நீ பார்த்த அப்படின்னு ஒரு வழியா ஹீரோயின் வர வேண்டிய விஷயத்துக்கு வரா. சடனா அவனுக்கு ஞாபகம் வரல. உடனே சவுத்துல சப்போர்ட்டை கொடுத்து தலைகீழா நின்னு என் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னா இந்த மாதிரி தலைகீழா நின்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும், அந்த விஷயம் உனக்கு உடனே ஞாபகம் வந்துரும்னு. இருங்க யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு தலைகீழா நின்ன அசிஸ்டன்ட் இவன் மெயின் கேட்ல பார்த்த விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால கொண்டு வரான். எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோம் ஏஜென்ட் அந்த வழியில வரவே இல்ல. அது உறுதி ஆயிடுச்சு. இவங்க இதை கண்டுபிடிக்க அந்த பக்கம் பார்ட்னரும் அவன் காதலனும் ஜாகிங் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதே வில்லிக்கு பொழப்பா போச்சுங்க. மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டா. சும்மா வந்தாலும் பரவாயில்ல, அவ உடம்புல எல்லாம் ரத்த கரியா இருக்கு. ரத்தத்தை பார்த்ததும் எங்கேயோ கெடா வெட்டு வந்துட்டாடா அப்படின்னு பார்ட்னருக்கு புரியுது. லவர் பாய் சும்மா அந்த ரத்தத்தை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஐயா சாமி, கேள்வி கேட்கறது ஈஸி, அதுக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ நம்ம சாப்பிடுற இடத்துக்கு முன்னால போயா, நான் கொண்டு போய் அவளை வீட்டுல விட்டு வந்துடுறேன் அப்படின்னு பார்ட்னர் செம்ம காண்டுல வில்லி அங்க இருந்து தூக்கிட்டு போறான். போன எபிசோட்லயே லவர் பாய் பார்ட்னரோட வீட்டுக்கு வரும்போது அங்க வில்லிய பாத்துருப்பான். இவன் என் கசின்னு சொல்லி பார்ட்னர் சமாளிச்சிருப்பானா? அப்ப இவனுக்கு சந்தேகம் வந்திருக்காதுங்க. இப்ப மீண்டும் வில்லிய பார்த்ததும் ஃபர்ஸ்ட் வில்லிய எங்க பார்த்தான்னு ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நாள் பார்ட்னரும் லவர் பாயும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப கால் உடைஞ்ச வில்லி வீல் சேர்ல வந்து விவகாரம் பண்ணால ஆதிவா மண்டையில மணியாடிது. அந்த பக்கம் பார்ட்னரோட நடந்து போன வில்லியோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பில்டிங் குள்ள நுழையிறா. அங்க ஒரு ஆளை கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆடங்கொப்பன் தாமரை பண்ணில தலைமுழுக. இதை எப்படி பண்ண? எப்பல இருந்து ரேண்டமா ஆளுங்களை கொல்ல ஆரம்பிச்ச? தப்பு பண்றவங்களை கொல்றது தானே நம்ம வழக்கம், எதுக்காக இவங்களை கொண்டன்னு பார்ட்னர் கேட்கும்போது அவங்க தப்பு தான் பண்ணாங்க, அதான் கொண்டன்னு வில்லி சொல்றா. யாரு சொன்னான்னு பார்ட்னர் கேட்டா என் ஆன்டி தான் சொன்னாங்கன்றாங்க வில்லி. இருந்த பதட்டத்துல பார்ட்னருக்கு அது காதுல உழல. நீ பாட்டுக்கு என் கொண்டு போட்டியே, இதை எப்படி இப்ப ஆக்சிடென்ட் மாதிரி மாத்தி நம்ம தப்பிக்கிறது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு உக்கிரமாகறப்போ என்ன கேட்டா ஆளுங்களை சூஸ் பண்ணி கொல்றது மட்டும்தான் என் வேலை, கொன்னதுக்கு அப்புறம் பாடியை கிளியர் பண்ணி எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது உன் வேலை, நீ என்ன பண்றியோ பண்ணுப்பா அப்படின்னு வில்லி கூலா பேசிட்டு இருக்கப்போ கிளம்பி போடா நான் வரேன்னு சொன்னால பார்ட்னர் லவர் பாய்ட்ட. அவன் சந்தேகப்பட்டு பின்னாலேயே இந்த பில்டிங்க்கு வெளியே வந்துடுறான். அங்க நின்னு பார்ட்னரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பரவாயில்லையே, சனி போன தனியா போவாதுன்னு வாங்க, கூட போக இவனு வந்துட்டானா, உள்ள வந்து பாடியை பார்த்துட்டானா என்ன ஆகுது, இரு நான் போய் அவனை போட்டு வந்துடுறேன்னு வில்லி கிளம்புறா. ஏன் இது வரைக்கும் வச்சதெல்லாம் பத்தாதா, பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான் அப்படின்லாம் சொல்லுவானாமா, கொஞ்சம் டைம் கொடுமா நான் அவனை பேசி அனுப்பிவிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ்னு பார்ட்னர் கெஞ்சினதும் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ அவனை அனுப்பல நான் அவனை அனுப்ப வேண்டியதா இருக்கும் அப்படின்னு இப்பவே 60 59 58 57 வில்லி நம்பர் என்ன ஆரம்பிச்சிடுறா. பார்ட்னரும் வெளியே போய் படா படுறான். டேய் தயவு செஞ்சு கிளம்புடா, நம்ம இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு போறானா அவன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி, என்ன நடக்குது இங்க, ஏன் நீயும் அந்த பொண்ணு தனியா உள்ள இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு அருன்னு அருகுறான். ஹாடா டேய், நல்லா கார்ட்டூன் காதல் பிசாசு மாதிரி இருந்துகிட்டு இப்பெல்லாம் டீசெண்டா சொன்ன உனக்கு புரியாதுல்ல, என்ன பண்றது, எனக்கு உன்னை காப்பாத்த வழி இல்ல, நான் இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுள்ளே நினைச்ச பார்ட்னர், நீ யாரு, என்ன ஏன் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க, எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் உன்கிட்ட இவ்வளவு நாள் பேசி பழகினதெல்லாம் சும்மா, இந்த உள்ள இருந்து வெளியே வர பத்தியா, அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாம், ஏமாத்தினது கூட தெரியாம இங்க வந்து உண்மையை சொல்லுன்னு கீழே பண்ணிக்கிட்டு போடா டேய் அப்படின்னு அவனை தொட்டி விட்டவன் வேணும்னே அவன் கண்ணு முன்னால வில்லிய போய் கட்டி பிடிக்கிறான். பாவங்க லவர் பாயும் மனசுடைஞ்சு போயிடுறானா. அடுத்து பார்ட்னர் வில்லிக்கிட்ட, இங்க பாருமா, இப்ப நீ சொன்னு நான் அவனை அனுப்பி விட்டான்ல, திரும்ப அவன் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அப்படி அவன் வந்து நீ அவனை ஏதாவது பண்ணலான்னு நினைச்ச நான் சும்மா இருக்க மாட்டேமா, ஒன்னும் பண்ண மாட்டேன், நீங்க பெரிய இடம், உங்களை என்ன பண்ண முடியும், நான் செத்துருவேன், நானும் போயிட்டா நீ ஆல்மோஸ்ட் அனாதை தான் பார்த்து இருந்துக்கோன்னு பார்ட்னர் சொன்னதும் வில்லியோட மூஞ்சி தொங்கி போயிடுது. அப்புறம் ரெண்டு பேருமா பாடியை பேக் பண்ணி போட்ல எடுத்துட்டு போயிட்டு ஆத்துக்குள்ள போட்டுடுறாங்க. அப்பவும் பார்ட்னர் சொல்றான், உனக்கு கொலை பண்ணணும்னு ஆசை இருக்கா, நம்ம ஆல்ரெடி பண்ணது தானே, தாராளமா பண்ணலாம், தப்பு பண்ற ஆளுங்களை பார்த்து நீ சூஸ் பண்ணு, எப்பவும் எப்படி மாட்டிக்காம கொலை பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுவோம், உனக்கு ஆளுங்களை சூஸ் பண்ண டைம் இல்லையா, இருக்கவே இருக்காங்க உன் ஆன்ட்டியை கொண்டவங்க, அவங்கள டார்கெட் பண்ணுவோம், என்ன சொல்றேன்னு பார்ட்னர் கேட்டா, நீ உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆன்ட்டியோட சாவு காரணம் யார் யாருன்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேருமே ஒரு விதத்துல அது காரணம் தான், நம்மளும் செத்துருவோமா, பேச தெரியாம நீ வேற ஏன்டா பேசிட்டு இருக்க, நான் உன்னை முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு வேணாம், நான் தனியாவே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்,
நீ உன் வாழ்க்கையை தனியா பாத்துக்கோ அப்படின்னு இவ்வளவு நாளா பார்ட்னர் வேணும் வேணும்னு கேட்டத வில்லி என்ன நினைச்சாலோ 2 நிமிஷத்துல வரமா கொடுத்துறா. போட்டு கரைக்கு வந்ததுமே வில்லி காணாம போயிடுறா. ஆளையே காணோம். ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து மூச்சு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில பழசுன்னு எதுவும் இருக்கக்கூடாது, புது வாழ்க்கை புது தொடக்கம் வேற மாதிரி பண்றோன்னு வில்லி அவளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோயின் போனாங்க. ஹீரோயின் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாண்டுகிட்டே அசிஸ்டன்ட் ஒரு வேலை சொன்னால ட்ரையல் ஷோல இருந்து தப்பிச்ச பார்ட்னர் எந்த வழியில எல்லாம் போனானோ அங்க இருக்க கேமராவெல்லாம் செக் பண்ணுன்னு. அந்த பக்கம் எத்தனையோ கேமரா இருக்குங்க. அது எதுலயுமே அவன் மாட்டல. அவனுக்கே தெரியாம ரகசியமா, அதாவது கண்ணுக்கு தெரியாம இருந்த ஒரு கேமரால தான் அவன் மாட்டிருக்கான். அவனே சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவன். சோ எங்கெங்க கேமரா இருக்கு, எங்கெங்க எப்படி எப்படி மறையணும்னு அவனுக்கு தெரியும். அது நமக்கும் தெரியும், ஹீரோயினுக்கு தெரியாது இல்ல. சோ எப்படி எல்லா கேமராவையும் அவாய்ட் பண்றான் அதை யோசிச்சுட்டு இருக்கப்போ கம்ப்யூட்டர்ல கேம்ல டிரைவர் தம்பி கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. என் கூட வாய்ஸ் சாட் பேச வா வான்னு. ஹீரோயின் 4-5 தடவை ரிஜெக்ட் பண்ணியும் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கா. இந்த பைத்தியக்காரன் அக்செப்ட் பண்ணலாம் விடமாட்டான் போலயே அப்படின்னு அக்செப்ட் பண்ணா ஹீரோயினுக்காக ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரி பேசுறது டிரைவர் தம்பி இல்ல வில்லி. ஏமா எப்பவா இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன்னு தெரிஞ்சும் எப்படிமா இவ்வளவு அசால்ட்டா இருக்க அப்படின்னு வில்லி கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பயம்னா இவ எப்படி டிரைவர் தம்பியோட ஐடியில இருந்து பேசுறான்றது. சோ வில்லி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே டிரைவர் தம்பிக்கு மெசேஜ் அனுப்புறா, எங்கடா இருக்கன்னு. ரிப்ளை வர கேப்ல, எனக்கு புரியுதுமா நீ என்கிட்ட எதையோ கேட்கணும்னு ஆசைப்படுறல, எனக்கும் அதே மாதிரிதான். நானும் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுப்போம். உனக்கு தெரிஞ்சதை நீ என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொல்றேன். பட் உன் ஆன்ட்டியை கூட்டின்னு வந்து கொல்லணும்ன்றது என் திட்டமே இல்லம்மா, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனாலும் உன் ஆன்ட்டி செத்ததுல உனக்கு எதுவும் சந்தேகம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே காலு கட் ஆகுது. ஹீரோயின் வீட்டு டோர் லாக்ல பாஸ்வேர்டை போட்டு யாரோ உள்ள வர போறாங்க. சவுண்ட் கேட்டதும் கையில ஒரு பேனாவோட ஹீரோயின் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறா. வரது யாரான்னு பார்த்தா டிரைவர் தம்பி. பாவம் ரொம்ப நாளா ஹீரோயின் வீட்டுக்குள்ளே இருக்காளே, பசிக்குமேன்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் பாசமா. ஆக டிரைவர் தம்பி இல்லாத நேரமா பார்த்து அவன் வீடு பூந்து வில்லி அவன் லேப்டாப்பை தூக்கிட்டா போல. அது மட்டும் இல்லங்க, அவன் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான்லாம் வில்லிக்கு தெரியுது. வில்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறா, என்ன வாங்கிட்டு வந்த சிக்கன் நல்லா இருக்கான்னு. ஓ மை காட், பாய்சனை கலந்துருப்பானுங்களோ அப்படின்னு சிக்கனை தூக்கி போட்டுறா. திரும்பவும் ஒரு மெசேஜ், என்ன பயம் நான் அதுல பாய்சனை கலந்துருப்பனோன்னு. அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ தாராளமா சாப்பிடு. சாயந்தரம் 7 மணி இந்த ஹோட்டல் மறக்காம வந்துரு, அங்க நீ நானும் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு வில்லி மீட்டிங்காக ஒரு இடத்த செட் பண்றாங்க. இதோட ஹீரோயின் பிளாட் எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பில்டிங்ல மேல நின்னு பைனாகுலர்ல ஹீரோயின் வீட்டை வில்லி பாத்துட்டு இருக்கா. அதனாலதான் உள்ள நடக்கிறதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சும் இருக்கு. இதை காட்டிட்டு அங்க சீனை கட் பண்ணிட்டு நைட்டுக்கு வந்தா ஹீரோயின் வில்லி சொன்ன ஹோட்டல்ல போய் உட்காந்துருக்கா. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு லேடி ஹீரோயின்ட்ட வந்து, நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்களோ அவங்க வர லேட் ஆகும் போலங்க, அது வரைக்கும் உங்களை போய் சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் இது உங்க போன் தானே, இதை கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்கன்னு அவங்க ஒரு போனை கொடுத்ததும் ஹீரோயின் சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வந்துடுறா. கண்ணுக்கு முன்னால ரகரகமா சாப்பாடு இருக்கு. இப்படியெல்லாம் கூட சாப்பாடு இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரிச்சா இருந்தாலும் சாப்பிட கொடுத்து வைக்கலையே. அந்த மோசடி மோகினி பேய் இதுல விஷத்தை கலந்துருந்தானா. சோ ஹீரோயின் மோப்ப முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வேலை செய்யற லேடி போன் ஒண்ணு கொடுத்துட்டு போச்சுல ஹீரோயின்ட்ட. வில்லி கிட்ட இருந்து அந்த போனு கால் வருது. ஹீரோயின் எங்க உட்காந்து என்ன பண்றான்றத வில்லி பாக்குற மாதிரி இங்கதான் வேற எங்கேயோ உட்காந்து போன்ல பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் பண்றதெல்லாம் அவ கரெக்டா சொன்னதும் கண்டிப்பா அவ இந்த ஆங்கிள் தான் உட்காந்துருப்பா. அவளுக்கு மூஞ்ச காட்டாம முதுக காட்டுறது தான் பெஸ்ட்னு ஹீரோயின் முதுக காட்டின மாதிரி உட்காந்துடுறாளா. 2 பேரும் அவங்களுக்கு தேவையானதை மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னால இதே ஹோட்டல்ல தான் ஹீரோயின் அசிஸ்டன்ட்ட சர்வர் வேலை பாக்குற மாதிரி கெட்டப்ப போட்டு நிக்க வச்சிருக்கா. நடுவுல அவனை கூப்பிட்டு, பின்னால பியர் பார்ட்டி நடக்குது இல்ல, அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன், போய் வாட்சா விடுறா அப்படின்னு வில்லிக்கு தெரியாம ரகசியமா எழுதி கொடுக்குறா. ஹீரோயின் முதுக காட்டிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயின் வர அசிஸ்டன்ட்டும் சர்வர் மாதிரி தானே இருக்கான். வில்லிக்கு எந்த சந்தேகமும் வரல. அவன் வில்லி எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வில்லி ஹீரோயின்ட்ட, அமெரிக்கால இருந்து என் ஆன்ட்டிய கொரியா வர வச்சது யாரு? நான் தான். சரி, இங்க இருந்து ட்ரையல் ஷோ நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனது யாரு? அதுவும் நான் தான். நான் கொலகாரின்றது என் ஆன்ட்டிக்கு தெரியுமா? நான் சொன்னேன், ஆனா அவங்க அதை நம்பல. அவ கொலகாரி இல்லன்றத நானே அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட கேட்டு ப்ரூவ் பண்றேன்னு தான் வந்தாங்க. அங்க நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ வில்லி எங்கன்னு தேடிட்டு இருக்கான்ல அசிஸ்டன்ட். கிட்டத்தட்ட வில்லிய கண்டுபிடிச்சிட்டான். வில்லி கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டதும் அடுத்து ஹீரோயின் கேட்கணும்ல. எனக்கு ஒண்ணுதான் புரியல, ரோபோட் எரிஞ்சதுக்கு அப்புறம் கோடம் ஆன்ட்டி 2 பேரும் எங்க போனாங்க? மெயின் என்ட்ரன்ஸ் வழியா அவங்க 2 பேரும் வெளியே வரல. அப்புறம் எப்படி ஆன்ட்டி மெயின் என்ட்ரன்ஸை விட்டு 250 மீட்டர் தள்ளி வெளியே போனமா கண்டுச்சு? கோடம் எங்க போனா? அவன் எப்படி எங்கேயோ செத்து போய் கிடக்குறான் அப்படின்னு ஹீரோயின் அவ கேள்வியெல்லாம் கேட்டதும், கோடம் பிரச்சனைன்னு வந்தா பொதுவாவே யாரையும் நம்ப மாட்டானா. அவன் வீடு, ஆபீஸ், ட்ரையல் ஷோ நடக்கிற அந்த லேப்னு எல்லா இடத்துலயும் அவன் தனியா தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ரூட்னு ஒன்னு கட்டி வச்சிருந்திருக்கான். சப்போஸ் ரோபோட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவன் அந்த வழியா தான் வருவான். அங்க அவனை கொண்டுலாம் தான் வில்லி
டிராப்ப செட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அதுல தெரியாதனமா ஆன்ட்டி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வில்லி சொன்னதும், நீ சொல்றத பார்த்தா அப்ப நீ கோடம பார்க்கவே இல்லையா? அவன் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்னு இப்பதான் இதை கேட்டு ஹீரோயின் ஷாக்கே ஆவறா. அது சரி, அதுவே தெரியாதடி உனக்கு இன்னும். நான் தாண்டி உஷாரா இருக்கணும். ஏர்போர்ட்ல என்ன பிடிக்க ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப்பே கூடியிருந்தீங்களே, நான் கூட அவங்களெல்லாம் போலீஸ் நினைச்சிட்டேன். எப்ப போலீஸா இல்லாத நீ என்ன துரத்த ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருந்து உன்னை ஆட்டி படைக்குதுன்னு நான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். விட்டம் பாத்தியா, அதான் என்ன வச்சு செஞ்சுட்டீங்க. சொல்லுங்க, இந்த வேலையை முடிச்சு கொடுத்ததுனால உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பணம் கிடைச்சிது அப்படின்னு வில்லி வேற ரோட்டுக்கு போனதும், ஏமா உன் ஆன்ட்டியோட சாவை வச்சு ஆதாயம் தேடணுன்ற அவசியமே எங்களுக்கு இல்லம்மா, உன்னை பிடிக்க தான் வந்தோம், மீதி எதுவும் தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி? உங்க டீம்ல இருக்க ஒருத்தி இப்ப இருக்க இடமே வேற இடமா இருக்கு, அவளுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தரலையான்னு ஹீரோயின் கொக்கி போட்டதும் அவ தான் கைட்டு விட்டு போயிட்டா. ஹீரோயின் அப்படி இருக்க முடியாது இல்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் தான் குத்தாங்க, நாங்க தான் வேணான்ட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் குத்தாங்களா, அப்ப இவனுக்கு அப்படின்னு வில்லிய பார்த்து எங்க அவன் நம்மள பாத்திர போறான்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தா அசிஸ்டன்ட்ட வில்லி பிடிச்சிடுறா. டிரைவர் தம்பி அங்கதான் இருக்கான். அவனும் வந்து வில்லிய மடக்கலான்னு பார்த்தா 2 பேரையும் அடிச்சு போட்ட வில்லி, என் ஆன்ட்டிக்கு நன்றி சொல்லுங்க, அவங்களால நான் உங்களை உயிரோட விட்டு போறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அங்க ஒரு புகையை போட்டு அவ கிளம்பிடுறா. நம்ம புள்ளைங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அவசர அவசரமா ஹீரோயின் வெளியே ஓடி வந்தா. அதே ஹோட்டல்ல தாங்க ஏஜென்ட்டும் இருக்கா. சோ ஹீரோயினும் ஏஜென்ட்டும் மீட் பண்ணி பேசிக்கணும்ன்றதுக்காகத்தான் வேணும்னே ஹீரோயினை இந்த ஹோட்டலுக்கு வர வச்ச வில்லி ஏஜென்ட் பண்ணதை பத்தி எல்லாம் இன்டைரக்டா சொல்லியிருக்கா போல. ஹீரோயின் அவளை பார்க்கும் போதே பின்னாலேயே அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் வந்துடுறாங்க. என்ன வில்லி போற போகல அசிஸ்டண்டோட கையில ஒரு கோடு போட்டு போயிட்டா. சோ வடிகிற ரத்தத்தை டிரைவர் தம்பி தொடச்சிட்டு இருக்கானா. இதுக்கு மேல நாங்க ஒளிவு மறைவு. ட்ரையல் ஷோல கலவரம் ஏற்பட்டதும் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வராதவங்க 3 பேர். 1 கோடம், 2வது ஆன்ட்டி, 3வது ஏஜென்ட். ஏஜென்ட் எங்க போனா, கோடமோட சாவுக்கு இவதான் காரணமா அப்படின்றதெல்லாம் ஓப்பனாவே கேட்டுறாங்க. அவளும் ஒத்துக்கிறா. ஆமா, கோடம் கெட்டவன் தானே, உங்களுக்கே தெரியும்ல, அவன் செத்ததுல எந்த தப்பும் இல்லையே, பட் அவன் சாவ போறான்லாம் எனக்கு தெரியாது, அவனை கடத்தி கொண்டு வர ஹெல்ப் பண்ணுன்னாங்க, பண்ண நானே எதிர்பார்க்கல, கொண்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தவன் சாவறதுல யாருக்கும் எந்த லாஸும் இல்ல, சொல்ல போனா லாபம் தான் அப்படின்னு தப்பையும் பண்ணிட்டு அதை நியாயமும் படுத்தினதும், சரி அவன் சாவறதுல தப்பு இல்ல, ஆனா அவன் சாவ வேண்டிய இடத்துல அவனுக்கு பதிலா ஆன்ட்டி செத்துட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறேன்னு 3 பேரும் ஒட்டுக்கா கேட்டதும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நானா அங்க டிராப்ப செட் பண்ணது வில்லி தானே, அப்ப ஆன்ட்டியோட சாவுக்கு அவதான காரணம், என்ன கேட்டா எனக்கா தெரியும்னு திரும்ப திரும்ப நியாயமே தான் பேசிட்டு இருக்கா. அப்போங்க வில்லி நினைச்சிருந்தா அசிஸ்டன்ட் டிரைவர் தம்பி 2 பேரையும் போட்டு தள்ளிட்டே போயிருக்கலாம். ஆனா போறதுக்கு முன்னால அவன் என்ன சொன்னா, என் ஆன்ட்டியால நீங்க தப்பிச்சீங்க, என் ஆன்ட்டிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தானே போனா. அத டிரைவர் தம்பி இப்ப ஆடியோவா போட்டு காட்டினதும், கேட்டியா நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு நினைச்ச ஆன்ட்டி இந்த வார்த்தையே சொல்லிருக்கு, அதுக்கு நம்மளாம் ஒர்த்து தானா, நம்ம தப்பு பண்ணலையா அப்படின்னு ஹீரோயின் ஏஜென்ட்டா குத்துற மாதிரி கேக்குறா. ஏஜென்ட் பதில் எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதுல நமக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி பார்த்தாலும் வில்லி கோடம கொல்லணும் தானே நினைச்சா, அது ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு அவனை கடத்தி கொண்டு போய் தனியா கொலை பண்ணணும், அப்ப பெத்தகை பாட்டிக்கும் கோடமுக்கும் வேற ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு தானே அர்த்தம். இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, பெத்தகை பாட்டியோட ஆளுங்க கோடம கொல்லும் போது பாட்டி அவங்க கிட்ட வீடியோ கால்லாம் பேசிட்டு இருந்துச்சுல்ல, பக்கத்துல ஏஜென்ட்டும் தானே இருந்தா, அங்க இருக்க யாருக்கும் தெரியாம அவ போன்ல அதை வீடியோவா எடுத்துட்டாங்க. இப்போ அந்த வீடியோவை வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கப்போ வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. போய் திறந்து பார்த்தா வில்லி ஏஜென்ட்ட புஷ்டா. அங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலைல வந்தா மலை ஏற முடியாம கஷ்டப்பட்டு மூட்டு வலி முதுகு வலியோட ஏறி போன ஹீரோயின் பாட்டி அடிக்கடி ஹைக்கிங் போறது வழக்கம். பெத்தகை பாட்டியை மீட் பண்ணதான் போயிருக்கா. பாட்டி எவ்வளவு அழகா என்னையும் என் டீமையும் ஏமாத்திரல, பல வருஷமா என் நண்பியா இருந்த ஏஜென்ட்டையே வளைச்சும் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. சரி பாட்டி பரவாயில்ல, எனக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான், ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன்னு வையன் நான் பாட்டுக்கு போயிடுவேன், எதுக்காக நீ கோடம கொன்ன, என்னதான் எலெக்ஷன் ரீதியா அவன் பையனோட எதிரியாவே இருந்தாலும் அவனை கொல்ற அளவு போக வேண்டியது இல்லையே, இப்படிதான் அவன் பையனுக்கு எதிரான இன்னொரு கேண்டிடேட்டை ரூமரை கிளப்பியே காலி பண்ண, அதையே கோடமுகம் பண்ணிருக்கலாமே, ஏன் இவனை மட்டும் கொல்லணும், சொன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் கேட்டோம். நீ என்னம்மா கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க, நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல, கில்லிய கண்டுபிடின்னு உன்னை அப்பாயின் பண்ண, உன்னால அவளை கண்டுபிடிக்க முடியல, அவ கோடம கொன்னுட்டா, பழி எடுத்துக்கிட்டு வந்து என் மேல போட்டா நியாயமா அப்படின்னு பெத்தகை பாட்டி உண்மைய சொல்ல மாட்டேன்னு சாதிக்குது. நீ என்கிட்ட சொல்றியோ இல்லையோ, ஆனா உண்மை தெரிஞ்ச ஒருத்தி ஏஜென்ட்டா அப்படியே விட்ட, வில்லி போய் அவளை பிடிச்சா உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளை ஏறிடும், அப்புறம் உன் விருப்பம் பாட்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் சேர்த்த சாப்பிட்டு போறேன் அப்படின்னு பெத்தகை பாட்டியை விட்டு பக்கத்து டேபிளுக்கு வந்த ஹீரோயின் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே, எனக்கு தெரிஞ்ச வில்லி சீக்கிரமா உன்னை கொல்றதுக்கு வாங்கிட்டே வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பாட்டியோட மூஞ்சில ஒரு ஷாக்கு. யார பாட்டி இவ்வளவு ஷாக்கா பாக்குதுன்னு ஹீரோயின் திரும்பினா யார கொல்ல போறான்னு ஒரு குரல் டோங்கிரி போச்சா டச்சா, வில்லியே அங்க வந்து நிக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடானு நம்ம ஷாக்கானா. அதோட ஏஜென்ட் எந்நேரமா அவ கழுத்துல ஸ்கார்ஃப் ஒண்ண மாட்டிருப்பா. அந்த
அந்த ஸ்கார்ஃபும் இப்ப வில்லி கழுத்துல இருக்க. அதை பார்த்து ஹீரோயின் ஸ்டன் ஆகும் போதே எபிசோடு முடியுது. என்னங்க பண்ணிருப்பா ஏஜென்ட்டா? சொல்லாம கொல்லாம இங்க வேற வந்து நிக்கிறா. அடுத்த எபிசோட்ல பெத்தகை பாட்டிய அஸ்தி ஆகிடுவாங்களோ? சத்தியமா வில்லி என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. அப்புறம் நமக்கு எப்படிங்க தெரியும்? பார்த்தா தானே தெரியும். சீக்கிரம் 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 சீக்கிரமா பாத்துருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.